அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு ஃபோர்த் டைமாக ஒரு சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ நேற்று சொல்லியிருந்தா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தா. பட் அந்த அளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இருந்தாலுமே ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் கொஞ்சம் செல்லிங் நல்ல ஒரு இந்த இடத்துலலாம் 20 to 450க்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ மேலே வரும்னு சொல்லியிருந்தா நல்ல ஒரு செல்லிங் கொடுத்துட்டு நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் படுத்திட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எல்லாம் மேலே வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி வந்து ஒரு ஈக்குவல் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் மொத்தம் 2962 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 993ங்கிறது பாசிட்டிவ், டிக்ளைன்ஸ் வந்து 1830, அன்சேஞ்சு வந்து 139. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து செல்லிங்கில் தான் இருக்கு. ஸோ 52 வீக் ஹைல 20 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் பார்த்தீங்கன்னா 234 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட்ல 69, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோவர் சர்க்யூட்ல 160 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டாப் 5 கெய்னர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று வந்து எந்த ஸ்டாக் வந்து ரொம்ப அடி வாங்கினதோ அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து டாப்ல ஃபர்ஸ்ட்ல வந்து வந்திருக்கு. அது வந்து இண்டஸ் ஐஎன்டி பேங்க். ஸோ இதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ லெவல்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் உள்ளார பூந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சிஓ வந்து நேற்று வந்து ஒரு ஹோப் கொடுத்துருந்தாரு. அதாவது Q4 ப்ராஃபிட் வந்து வந்திருக்கனால கண்டிப்பா இந்த வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பேங்க்ல சீக்கிரமா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.38% வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஸோ அடுத்தது டாடா மோட்டார்ஸ், கொட்டாக் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ஐடிசி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 5 கெய்னர்ஸ். அடுத்தது லூசர்ஸ் எடுத்துக்கிட்டா ஒட்டு மொத்தமா இந்த ஐடி ஸ்டாக்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு. இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா, நெசில் அண்ட் இந்தியா தவிர நெசில் இந்தியா வந்து எஃப்எம்சிஜி, டிசிஎஸ்ங்கிறது ஐடி. கிட்டத்தட்ட 4 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ். இன்னைக்கு ஐடி மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. எவ்வளோலேருந்து பார்த்தீங்கன்னா 37,200லேருந்து 36,310 வரைக்கும் நிஃப்டி ஐடி வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு நம்ம எதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த லோவை தான் எடுத்திருக்கேன். அதாவது மார்ச் 3 லோ வந்து 47,841. ஸோ அந்த லோவை தான் இன்னைக்கு லாஸ்ட் சப்போர்ட்டை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆனால் ஸோ நம்ம வந்து செல் சைடு வந்து போகலாம். இல்லைன்னா அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு சப்போர்ட் வந்து 47,842. ஹையையோ க்ளோஸையும் பிரேக் அவுட் ஆனால் ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டார்கெட் சின்ன டார்கெட் தான் 48,288. ஸோ இதையும் பிரேக் பண்ணாதான் 48,750 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி எதை நெக்லைன் அப்படின்னு சொல்லியிருந்தோமோ, அதாவது 22,450 தான் இந்த நெக்லைன் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கு மேலே தான் கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் செல்லிங், செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு பையர்ஸ் நினைச்ச மாதிரி உள்ளார வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஹையாக பிரேக் பண்ணாலோ இல்லை க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ இந்த 22,668, அதாவது இந்த இடத்துல இது ஏன் 22,668ல ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் February 21 கேண்டிலுக்கும் February 24 கேண்டிலுக்கும் சின்ன கேப் டவுன் வந்து விழுந்தது. அந்த கேப் டவுன் இன்னுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து நடக்கலை. ஸோ நாளைக்கு சப்போஸ் மேலே வந்தால் கூட இது அகைன் வந்து ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் ட்ரிபிள் பாட்டம் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டாப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 22,667லேருந்து 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு அகைன் அந்த இடத்துல போயிட்டு டவுன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ தாராளமாக ஒரு 200 பாயிண்ட்ஸ் எய்ம் பண்ணலாம். 22,667 வந்ததுக்கப்புறம் செல்லிங் ஜோனுக்கு வந்து நம்ம மாறிடணும். ஏன்னா அதுக்கு மேலே வந்து பை சைடு வந்து ரிஸ்க் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ நிஃப்டி மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி 50 மட்டும் தான். ஏன்னா சென்செக்ஸ் வேற மாதிரி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து க்ளோஸுக்கு அதாவது 74,284க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து நாளைக்கு அவாய்ட் பண்ணிருங்க மேக்ஸிமம் சென்செக்ஸ். ஏன்னா பை ஆகலாம், செல் ஆகலாம். நிஃப்டி 50 எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேணா சென்செக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க.
ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கிட்டத்தட்ட 23,327 இந்த சேனல் பிரேக் அவுட்லேயே நான் இன்டிமேட் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக 23,528 வரைக்கும் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு 327 வரைக்கும் வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரதுக்கு இன்னொரு 228 பாயிண்ட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அது வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு வந்திருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை எடுக்கலாம். இதோட சப்போர்ட் வந்து 23,200 வந்தால் கூட ஸோ அகைன் 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ பையிங் தான் இதுவுமே பாசிபிள். ஸோ ஓவராலாக நாளைக்கு எல்லா ஸ்கிரிப்டுமே கொஞ்சம் பை தான் எக்ஸப்ட் மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கேண்டில் வந்து பியரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரீன் கலர் கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து என்ன சொல்றதுன்னா என்கல்ஃப் பண்ற மாதிரி விழுங்குற மாதிரி விழுந்திருக்கும். ஸோ இது வந்து பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ இந்த மாதிரி நடந்தா இந்த ஹை வரைக்கும் வந்துடும். அதாவது இந்த ஹை இன்னைக்கு ஹை வந்து 11,073 இந்த ஹை வரைக்கும் வந்துட்டு ஒரு டிராப் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. இது இன்னைக்கு ஹை தான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் எக்ஸ் ஆஸ் யூஷுவல் பேங்க் நிஃப்டி மாதிரி தான். ஸோ ஹையாக பிரேக் பண்ணாலும் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நாஸ்டாக் வந்து முந்தானேத்து ஒரு ஃபால், நேற்று வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பை எடுக்குது. ஸோ பை எடுக்குதுன்னா என்ன ஆகுதுன்னா இப்போ குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு தூக்கி போடுது. இப்போ 24 ஹவர்ஸ்ங்கிறனால இந்தியன் மார்க்கெட்டை தூக்கி போடுது. தூக்கி போட்ட அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு செல்லிங் போட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்றாங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு. ஸோ அதே மாதிரி செல்லிங் கீழே தூக்கி போட்டால் அந்த இடத்துலையும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட்டை மேலே தூக்குறாங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்க்கு புதுசாக இருக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour மொமெண்டம் வந்து உங்களால் வந்து என்ன சொல்கிறதுனா கணிக்க முடியல, ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour இல்லை 1 hour மார்க்கெட்டை ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ட்ரி ஆகுங்க. இப்போ கொஞ்சம் வந்து இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். 15 மினிட்ஸ் நீங்கள் வச்சு நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ஓப்பனிங்கில் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு. ஸோ 15 மினிட்ஸில் தூக்கி மேலே போடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனு, அப்புறம் கொஞ்சம் மேலே வருது. ஸோ அகைன் ஃபாலிங்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மடமடன்னு கீழே இறங்கி வருது. ஸோ பேங்க் நிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனு மேலே போகுது, இன்னைக்கு கேப் அப்பு. ஸோ மேலே போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங். ஸோ இந்த மொமெண்டம் ஃபஸ்ட்டு மொமெண்டமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மறக்காமல் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த மொமெண்டமில் ப்ராஃபிட்டும் வரும். ஏன்னா இப்போ லாட் சைஸ் அதிகங்கிறனால ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அந்த மொமெண்டமில் அதிகபட்சமாக ஒரு லாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் காலையில் இன்க்ரீஸ் பண்ணலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா. ஏன்னா ஃபஸ்ட்டு மொமெண்டம் நல்லா வந்து பாயிண்ட்ஸை வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு லாட் போகிற இடத்துல ஒரு 2 லாட் போடலாமன்னா போடலாம். ஒரு ப்ராப்பரான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதாவது டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தப்பிக்க முடியும். கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.